ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. உங்களோட துறைகளிலும் வந்து ஒரு மாற்றத்தையும் சந்திச்சிருக்கீங்க. இப்போ போக்குவரத்துறையை பொறுத்தவரை முன்னாடி ஒரு ஆணையர் இருந்தாங்க. அவங்க சரி இதில் அந்த பர்மிட் கொடுக்குறது இதெல்லாம் ஒரு சரியாக பண்ணலன்னு அந்த பழைய ஆணையரை மாற்றிட்டு நீங்கள் புது ஆணையரை போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5 லட்ச ரூபா வந்து பெர்மிட்டுக்கு வந்து லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ காசே வாங்காம எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. போன ஆட்சி காலத்துல பெர்மிட் வாங்கணும்னா 5 லட்ச ரூபா இருந்தாலும் வாங்க முடியும். இப்போ வந்து பெர்மிட் வாங்குறதுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. அந்த மாதிரி மாற்றங்கள் வந்து ஆபரேட்டர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. ஒரு பேருந்து இயக்குறோம்னாவே ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்து ஒரு அந்த வாகனத்தை பதிவு பண்ணுறது. ஒரு பேருந்தை வாங்கிட்டு வந்து பதிவு பண்ணுறதுல உள்ள நடைமுறை சிக்கல்கள், லஞ்ச லாவணியம், சிஸ்டம்ஸ் ரொம்ப ஓல்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஆம்னி பேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோடனே நான் 80 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதம் ஓடாமல் இருந்தால் அதுக்கு டியூஆர் கட்டுவா, டேக்ஸ் கட்டுவா, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்குள்ளே ஓட்டுநர்கள், நடத்துனர், அவளுக்குள்ள சம்பளமெல்லாம் கொடுக்கணும். பெரும் அமௌண்ட்டாக மினிமம் ஒரு பேருந்துகளுக்கு 15 to 20,000 ரூபா வந்தது. அது இது வந்து ஒரு பெரிய துறை. உங்களுக்கு ஆம்னி பேருந்துங்க அரசுக்கு வந்து கிட்டத்தட்ட வருடத்துக்கு வந்து நாங்கள் வந்து சாலை வரியாக 350 கோடி ரூபா கொடுக்குறோம். ஒரு டீசல் 1 லிட்டர் போடும்போது 9 ரூபா 26 பைசா வந்து தமிழக அரசுக்கு வந்து வரி வருவாயாக கொடுக்குறோம், கலால் வரியாக கொடுக்குறோம். அது ஒரு 350 கோடி ரூபா வருஷத்துக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி நான் டிக்கெட் விற்கும் போது வந்து 5% சிஎஸ்டி வாங்கினோம். அதில் 2.5% நம்ம தமிழக அரசுக்கு, அதில் ஒரு 50 கோடி ரூபா கொடுக்குறோம். அது மாதிரி நிறைய கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 700 கோடி ரூபா டைரெக்டாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்களே அரசுக்கு வந்து வரி வருவாயை கொடுக்கும். கோவிட்டுக்கு முன்னாடி ஒரு 2020க்கு முன்னாடி வந்து படுக்கை வசதி பர்மிட் வந்து தமிழகத்தில் கொடுக்காம இருந்தாங்க. அப்போ வந்து என்எல், ஏஆர், ஓடி, பிஒய் நிறைய வண்டி ஓடிச்சு. அதுக்கப்புறம் 10 பர்மிட் கொடுத்தோன்னே இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 6000 பேருந்து கிட்ட தமிழகத்தில் வந்துச்சு. இல்லை இப்போ நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பேருந்து வாங்கி இப்போ நிறுத்தி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாளாக பதிவு பண்ணாமல் நிற்கிது. அவர் இன்னும் ஒரு 10 20 ரூபா பார்ப்பார். இங்கே தமிழகத்தில் அந்த பர்மிட் கொடுக்கலாம் என்ன பண்ணுவார், அந்த வாகனத்தை என்ன பண்ண முடியும், லோன் வாங்கி பக்கத்து எந்த மாநிலத்துக்கு ஓட்டுவார் அங்கேயே பதிவு பண்ணிடுவார். பதிவு பண்ணி இயக்க போகிறார். இயக்க பண்ணும்போது தமிழகத்தில் சாலை வரி செலுத்தி தான் இயக்குவார். புது ஆணையர் வந்திருக்காங்க, மாதிரி மாற்றி கொடுத்தாங்கன்னா தமிழகத்திலே பதிவு பண்ணி இயக்க தயாராக இருக்காங்க. ஏன்னா நாங்கள் போய் வெளி மாநிலத்திலேருந்து பதிவு பண்ணி இயக்கும்போது எங்களுக்கு கஷ்டங்கள், நிறைய கஷ்டங்கள் உண்டு. இங்கே அதுக்கான சிஸ்டமை மாற்றி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் பதிவு பண்ணி இயக்க தயாராக இருக்கோம். நான் எக்ஸாம்பிள் ஒரு சென்னை டு மதுரை எடுத்தோன்னா ஒரு ரூட் வண்டியோட செலவு வந்து 30,000 ரூபா வரும். டீசல், டோல்கேட், டிரைவர் பேட்டா, வண்டி மெயின்டெனன்ஸு, எஃப்சி, இன்சூரன்ஸு, வண்டி டிப்ரிகேஷன் இதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா 30,000 ரூபா செலவு வரும். ஆனால் நாங்கள் மினிமம் 1000 ரூபா போட்டால் தான், ஃபுல்லாக போனால் தான் கட்டுப்படியாங்க. ஆனால் எல்லா நாளும் பேருந்து ஃபுல்லாக போகிறதில்ல. கிட்டத்தட்ட வந்து ஆக்குபென்சி வந்து 60 to 80% தான் போகுது சாதாரண நாட்கள். 40% 45% வந்து இன்றைக்கி லாஸில் போகும். இல்லை சார், ப்ராஃபிட் இல்லை. இந்த துறையை பொறுத்தவரை நான் பதிவு பண்ணதே கிட்டத்தட்ட 5200 பேருந்துகள், அப்புறம் பிரமாணில் பதிவு பண்ணது கிட்டத்தட்ட 6000 பேருந்துகள் இன்றைக்கி வந்துருச்சு. துறை வந்து பெருசாக வளர்ந்துருச்சு. ஆனால் வந்து இதில் லாபம் இருக்குமாங்கிறது இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட பெட்ரோல் விலை வேற, டீசல் விலை நீங்கள் 10 ரூபா இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சாலை வரி பெரிய சுமையாக இருக்குது. இன்சூரன்ஸ் கட்டண உயர்ந்திருக்கு. டோல்கேட் கட்டணம் நீங்கள் என்ன பண்ணாலும் உயர்ந்துக்கிட்டே போகுது. வருடத்துக்கு ரெண்டு வாட்டி இது பண்ணுறாங்க. நீங்கள் டோல்கேட்டை பொறுத்தவரை நாங்கள் மத்திய அரசு பல கோரிக்கை வைக்கிறோம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கூட ஆம்னி பஸ் ஓனர்ஸ் அசோசியேஷனோட தலைவர் அன்பழகன் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. டிவிகே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே நிறைய இடங்கள்ல நிறைய மாற்றங்களை மக்கள் கண்ணெதிராக பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு சார் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது? ஏன்னா உங்களோட துறைகளிலும் வந்து ஆம்னி ஓனர்ஸ் உரிமையாளர்கள் எல்லாருமே ஒரு மாற்றத்தையும் சந்திச்சிருக்கீங்க. இப்போ போக்குவரத்துறையை பொறுத்தவரை அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கடமாக உங்களுக்குள்ள தெரியாத ஒன்றும் இல்லை. நம்ம லஞ்ச லாவணியத்தெல்லாம் இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அரசு மேல்நிலங்களில் இப்போ போக்குவரத்துறை அமைச்சரும் சரி இவங்க முதல்வர்களுடைய அங்கே லஞ்சம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் நம்ம வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதே மாதிரி கீழையும் நல்ல அதிகாரிகள்லாம் போட்டிருக்காங்க. இப்போ போக்குவரத்துகளை பொறுத்தவரையில் நல்ல அதிகாரிகள்லாம் போட்டிருக்காங்க. இல்லை இப்போ மாற்றம்னா இப்போ மேல் மட்டத்தில் தான் எங்களுக்கு மாற்றம் நடந்திருக்கு. கீழே வந்து என்ன எதிர்பார்க்குறோம். இப்போ நாங்கள் வந்து மாண்பு தமிழக முதல்வர் சந்திக்கும் போது கூட என்ன சொன்னோம்னா, நீங்கள் வந்து இப்போ நம்ம போக்குவரத்துறையில் வந்து லஞ்ச லாவணியம் குறைக்கிறதுக்கு எல்லாமே ஆன்லைன் பண்ணணும். இப்போ நிறைய ஒரிசா, டெல்லி, மும்பை போன்ற பல மாநிலங்களை வந்து டிஜிட்டல் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணாங்க. டிஜிட்டல் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணும்போதே அந்த எந்த கருவியும் நம்மள்கிட்ட பணம் கேட்க போகிறதில்ல. ஒரு வாகன எஃப்சியிலேருந்து, வாகன ரெனியூவல்லேருந்து, நேம் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து எல்லாமே டிஜிட்டலைஸாக பண்ணிட்டா நமக்கு லஞ்ச லாவணியம் நிறைய குறைக்கப்படும். அதை வந்து மாண்பு முதல்வர்களுக்கு கோரிக்கை வச்சுருக்கேன். அவரும் கூடிய விரைவில் பண்ணுறதுக்கான முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கீழே போக்குவரத்து ஆணையர் அவங்க நேற்று கூட ஒரு மீட்டிங் நடந்த கலந்தாய்வு கூட்டம் போது அவங்க மேடம் அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. என்னென்ன மாற்றம் பண்ணலாம், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம போக்குவரத்துறை பொறுத்தவரை லஞ்ச லாவணி இல்லாத போக்குவரத்துறையை மாற்றிடலாங்கிறத சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் பார்க்குறோம், வரவேற்கிறோம். ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருப்பீங்க.
அப்போ கூட வந்து இதுக்கு முன்னாடி 5 லட்ச ரூபா வந்து பெர்மிட்டுக்கு வந்து லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போது காசே வாங்காமல் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இல்லை அதான் மேமட்டத்தில் இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு கீழ்மட்டத்தில் இருக்குங்கிறதையும் பதிவு பண்ண வரும். மேலே வந்து நான் தான் மாண்பு முதல்வர் சரி, மாண்பு அமைச்சர் அலுவலகங்களையும் சரி, அந்த ஆணையர் அலுவலகங்களையும் சரி, அது இல்லாமல் இருக்குது. கீழே அதுவே வட்டார போக்குவரத்து அலுவலகங்களையும் எங்களுக்கு வேணுங்கிறத கோரிக்கை அது இருக்குது. அதை என்ன மாற்றணுங்கிறத கோரிக்கையாக வச்சுருக்கேன். அதுக்கு நிறைய ஆன்லைன் பண்ணி மாற்றங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு சார் ஒரு பெர்மிட் வாங்கணும் அப்படிங்கிறதுனா? இல்லை இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆம்னி பேருந்துகள் பொறுத்தவரைனா அன்றைக்கி வந்து சார் இப்போ நீங்கள் வந்து நம்ம தமிழகத்துக்குள்ளே தொலைதூர நகரங்களுக்கு இடையே, இப்போ நம்ம சென்னையிலேருந்து திருச்சியோ மதுரையோ கோயம்புத்தூர் அது மாதிரி நகரங்களுக்கு போக்குவரத்தில் கிட்டத்தட்ட 70% மேல் வந்து தனியார் ஆம்னி பேருந்துகள் தான் பங்களிப்பு பண்ணுறோம் பயணிகளுக்கு. அரசு பேருந்து வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு சென்னை டு கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா ஒரு 20 பேருந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லுவோம், 20 பேருந்து இருக்குது. ஆனால் ஆம்னி பேருந்து 150 பேருந்துகள் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஒரு சில காலங்களில் அந்த கட்டண உயர்வுங்கிற கம்ப்ளைண்ட் இருக்குது. சாதாரண காலங்களில் அது கிடையாது. கிட்டத்தட்ட 365 நாளில் அந்த கட்டண உயர்வு கம்ப்ளைண்ட் வந்து 35 நாள் தான் வருது. மீதி நீங்கள் ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா 302 நாட்களில் வந்து அரசு கட்டணத்தோட குறைவாக ஓட்டுரும். இப்போ நீங்கள் ஒரு சென்னை டு கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு அரசு ஏசி ஸ்லீப்பர் பேருந்தில் வந்து வார நாட்களில் வந்து 874 ருபீஸ் இருக்குது. இதே வார இறுதி நாட்களில் 970 ருபீஸ் இருக்குது. ஆனால் சாதாரண நீங்கள் இன்றைக்கி பாருங்களேன், சனிக்கிழமை சென்னை டு கோயம்புத்தூர் நீங்கள் ஒரு பாருங்கள் ரெட் பஸ்ஸில் ஏதோ ஒரு ஆன்லைன் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா 550 ரூபாய்க்கு ஏசி ஸ்லீப்பர் வாகனங்கள் நாங்கள் ஓட்டுறோம். இது வந்து ஒரு பெரிய துறை. உங்களுக்கு ஆம்னி பேருந்துங்கிறது அரசுக்கு வந்து கிட்டத்தட்ட வருடத்துக்கு வந்து நாங்கள் வந்து சாலை வரியாக 350 கோடி ரூபா கொடுக்குறோம். ஒரு டீசல் 1 லிட்டர் போடும்போது 9 ரூபா 26 பைசா வந்து தமிழக அரசுக்கு வந்து வரி வருவாயாக கொடுக்கும், கலால் வரியாக கொடுக்குறோம். அது ஒரு 350 கோடி ரூபா வருஷத்துக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி நான் டிக்கெட் விற்கும் போது வந்து 5% சிஎஸ்டி வாங்கினோம். அதில் 2.5% நம்ம தமிழக அரசுக்கு, அதில் ஒரு 50 கோடி ரூபா கொடுக்குறோம். அது மாதிரி நிறைய கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 700 கோடி ரூபா டைரெக்டாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்களே அரசுக்கு வந்து வரி வருவாயை கொடுக்குறோம். இதே வந்து அரசு வந்து ஒரு அரசு பேருந்து நடத்தும் போது நீங்கள் பார்த்துருப்பாங்க, பல ஆயிரம் கோடி வந்து நஷ்டப்பட்டு மக்களுக்கு சேவை பண்ணுறாங்க. ஒரு தனியார் துறை அரசுக்கு 700 கோடி ரூபா வருடத்துக்கு வரி வருவாயும் கொடுத்து ஒரு சேவையை பண்ணுறோம். கிட்டத்தட்ட இப்போ 300 நாட்களுக்கு மேலே குறைவான கட்டணத்தில். அந்த அதிக கட்டணம் வர்றது நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஆம்னி பேருந்துக்கு கட்டணமே கிடையாது. அந்த புகார் இருக்குது, அது மறுக்கிறதுக்கு இல்லை. இருந்தபோது இது வந்து அரசுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு கூடவே போயிட்டு இது மாதிரி சப்போர்ட் பண்ணுறோம். இந்த துறைக்கு வந்து நிறைய ஒரு நீங்கள் ஆம்னி பேருந்து இன்றைக்கி பதிவு பண்ணுறதுன்னு வச்சுங்களேன், பக்கத்து ஆந்திராவில் ஒரு ஆம்னி பேருந்து பதிவு பண்ணுறதுனா நீங்கள் காலையில் எடுத்து போனால் இரவு பதிவு பண்ணி நாளைக்கே வாகனம் ஓட்டலாம். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு ஆம்னி பேருந்து பதிவு பண்ணி இயக்கிறது குறைந்தளவு 1 மாத கால அவகாசம் வரும். இதெல்லாம் இது வந்து சிஸ்டமே தவறாக இருக்குது. ஒரு ஆம்னி பேருந்து பதிவு பண்ணுறதுனா ஒரு ஆணையர்கிட்ட இருந்து கன்சர்ன் ஆர்டிஓ ஆஃபீஸில் லெட்டர் போகும். அந்த கன்சர்ன் ஆர்டிஓ போய் அந்த உரிமையாளரை வெரிஃபை பண்ணி அப்புறம் வந்து பர்மிட், அதுக்கு கிட்டத்தட்ட குறைந்தளவு 15 to 1 மாதம் கால அவகாசம். அதெல்லாம் நடைமுறையெல்லாம் மாற்றணும்னு சொல்கிறோம். 1988 இருந்த மோட்டார் வாகன விதிகள் படி இன்றைக்கி செயல்பட்டு இருக்கு. இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி மாறிடுச்சு, எவ்வளவு தேவைகள் மாறிடுச்சு, அதற்கு தான் மாற்றணும் தான் கோரிக்கை வைக்கிறோம். அதெல்லாம் இப்போ நேற்று ஆணையர் கூட்டத்தில் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணுங்க. ஒன்றும் இப்போ நீங்கள் வந்து ஒரு வாகனத்தில் வந்து ஒரு பெயர் மாற்றமோ ஒரு ரினியூவல் பண்ணும்போது நீங்கள் ஆணையரகத்தில் என்ன பண்ண வரி நிலுவை சான்றிதழ் வாங்கிட்டு வாங்க, கன்சர்ன் ஆர்டிஓஸ்லாம் அனுப்புகிறாங்க. அதை நான் ஆர்டிஓ பார்த்து அங்கே செலவு பண்ணி அந்த லெட்டரை வாங்கி, இப்போ ஒரு நாகர்கோவில் ஒரு ஆப்ரேட்டர் இருந்தாருன்னா இங்கேருந்து ஆணையரகத்தில் அந்த லெட்டரை வாங்கி நாகர்கோவில் போய் அந்த ஆர்டிஓஸில் வரி நிலுவை பார்க்க அதை நீங்கள் ஆன்லைனில் அவங்க பார்த்துக்கலாம். இது மாதிரி நிறைய நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சிஸ்டமெல்லாம் நிறைய இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். இப்போ லஞ்ச லாவணியம் மட்டும் இல்லாமல் இருந்துட்டால் சிறப்பாக நடனன்னு சொல்ல முடியாது. இது மாதிரி நிறைய சிஸ்டங்களை நம்ம அரசு அந்தந்த சேவை பிரிவுகளோட கலந்தாலோசித்து மாற்றினா தான் வந்து வேகமான விரைவான சேவைகள் வந்து பயணிகளுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி கிடைக்கும். அதை மாண்பு முதல்வர் வந்து கவனத்தில் கண்டிப்பாக கொள்ளணும். ஏன்னா இப்போ 1 மாத காலம் ஆகும்னு சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி இப்போ வரைக்குமே அதுதான் இருக்குது. அதுக்கான மாற்றத்தை தான் நீங்கள் கேட்டு ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கீங்க. உண்மையாகவே அதுக்கு 1 மாதம் டைம் எடுக்குமா? நடக்குது. இப்போ நீங்கள் நாங்கள் இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து இப்போ வந்து ஆம்னி பேருந்துகளுக்கான பர்மிட் வந்து இதுவரை கொடுக்கல. நேற்று தான் ஆணையர்கிட்ட வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 பேருந்துகள், ஒரு பேருந்துகளுக்கு குறைந்தளவு 80 லட்சத்துலேருந்து 2 கோடி ரூபா இருக்குது. ஒரு 50 பேருந்துகள் கடந்த 1 மாதமாக பதிவு பண்ணாமல் நிற்கிது. தமிழகத்தில் 100 பேருந்துகள் பாடி கட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு 150 பேருந்துகளுக்கு பதிவுக்கு நிற்கிது. அதுவே என்ன நம்ம பண்ண முடியல. இப்போ ஒரு சைடு நீங்கள் லஞ்ச லாவணியம் குறைஞ்சிருச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கனாலும் இது மாதிரி சேவைகள் குறைபாடு இருக்கிறதுனால நம்ம தேவையான நடக்கலை. இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஆம்னி பேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோன்னே நான் 80 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 1 மாதம் ஓடாமல் இருந்தால் அதுக்கு டிவிஆர் கட்டுவா, டேக்ஸ் கட்டுவா, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்குள்ளே ஓட்டுநர்கள், நடத்துனர், அவளுக்குள்ள சம்பளமெல்லாம் கொடுக்கணும். விரைவான சேவைகள் பண்ணணும். லஞ்ச லாவணியம் இல்லாதங்கிற ஒரு வரவேற்கிறேன். அதே மாதிரி சேவைகள் வந்து விரைவாக நடக்கணும். அதை ஒரு நல்ல அரசுக்கு இதுவாக இருக்கும், மக்களும் பயன்படுவாங்க.
இப்போ லஞ்ச லாவணியமே வாங்காமல் நீங்கள் எதுவுமே நடைபெறாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதை வந்து நாங்கள் மாண்பு முதல்வருக்கு கோரிக்கையாக வைத்திருக்கோம். லஞ்சம் வாங்கலை, அது நல்ல விஷயம். இருந்தாலுமே அது கூடிய சீக்கிரம் அந்த வேலைகளையும் முடிச்சு கொடுத்தா தான் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு மாதம் வரைக்கும் உங்களை இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன மாதிரி லாஸ் எல்லாம் வரும் சார்? இல்லை இருக்கும் உங்களுக்கு பொதுவாக? இல்லை, இப்போ ஒரு புது பேருந்து நீங்கள் நம்ம ஒரு புது டூ வீலர் புது கார் வாங்கும்போது நமக்கு என்ன மனப்பக்கம் இருக்கும், அதே மாதிரி நான் ஒரு புது பேருந்து வாங்கி ஒரு ரூட்டில் ஓட்டும் போதுங்கும் போது அதுக்குள்ளே மனதளவில் நிறைய இது அதை நம்பி ஒரு பேருந்துக்கு வந்து குறைந்த அளவு 12 தொழிலாளர்கள் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து 2 டிரைவரு ஒரு கிளீனர் இருந்தாலும் அவர் இன்னொரு செட்டு இருப்பாங்க. மறைமுகமாக டயரு கிளீனரு, மெக்கானிக்கு, ஏசி மெக்கானிக், அது மாதிரி ஆவரேஜாக ஒரு பேருந்துக்கு 12 தொழிலாளர்கள். அந்த பேருந்து வந்து ஓடிச்சுனா தான் அவங்களுக்கும் பயன்படுவாங்க, அதை பயணிகளும் பயன்படுவாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பயணிகள் சேவை வந்து நமக்கு அரசு கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு 20,000 பேருந்து வச்சுருந்தாலும் நீங்கள் நிறைய விழா காலங்கள் அதெல்லாம் பார்த்தீங்க, பயணிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது பார்த்துருங்க. இது வந்து அதெல்லாம் விரைவாக நம்ம கொடுக்கணும். அதுக்குள்ளே டெக்னாலஜி மாற்றணும், சிஸ்டமை மாற்றணும். அதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பயன்படுவாங்க. பேருந்து உரிமையாளர்களும் வருவாங்க. ஏன்னா அதில் வந்து இந்த தொழிலில் வந்து நிறைய கார்பரேட்டுகள்லாம் நீங்கள் வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலே இருந்தவங்க தான் இருப்பாங்க. ஒருத்தர் கிளீனராக இருந்திருப்பார், இல்லை ஒரு டிரைவரோ ஆஃபீஸை வேலை பார்த்தவர் தான் இந்த தொழிலே இருப்பார். புதுசாக வந்து இதில் வர வந்து குறைவு. இதே துறையில் இருந்தவங்க தான் திருப்பி வர்றாங்க. ஏன்னா லாபம் வந்து குறைவாக உள்ள துறை. ரொம்ப நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இரவு பகலாக அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த பேருந்துகளை இயக்க முடியும். இன்றைக்கி போக்குவரத்து துறையில் வந்து ஓட்டுநர் பற்றாக்குறை அதிகம் இருக்குது, நிறைய ரிஸ்க்கு ஃபேக்டர் நிறைய இருக்கிறதுனால இந்த துறையை வந்து அரசு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் சிறப்பாக பண்ண முடியும். ஆனால் உண்மையாகவே ஒரு ரூட் நீங்கள் எடுக்கிறீங்க, போயிட்டு வரீங்க அப்படிங்கும்போது ப்ராஃபிட் இருக்குமா சார்? ஏன்னா விழா காலங்களில் கொஞ்சம் அதிக கட்டணம் இருக்கிறதுனால ஒரு ப்ராஃபிட் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 500 ரூபாய்க்கு டிக்கெட் தரீங்க, 600 ரூபாய்க்கு டிக்கெட் தரீங்க அப்படிங்கும்போது அதுக்கான ப்ராஃபிட் வந்து இருக்குமா, உங்களுக்கு கிடைக்குமா? இல்லை சார், ப்ராஃபிட் இல்லை. இந்த துறையை பொறுத்தவரை நான் இப்போ நீங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இப்போ ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறம் அது வந்து பெரிய வளர்ச்சியாக இருந்திருக்கு. கோவிட்டுக்கு முன்னாடி ஒரு தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருந்துகள் 2019 இருந்தது. கோவிட் முடிஞ்சு ரெக்கவரி பெரிய ஓனர்கள்லாம் போயிட்டாங்க, நிறைய வால்யூமாக வச்சவங்கலாம் போயிட்டாங்க. ஏன்னா 20 மாதத்துக்கு மேலே வந்து வாகனம் இயக்காமல் இருந்துச்சு, அதனால் நிறைய போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த துறையில் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய பேருந்து இன்றைக்கி வந்து 6000 பேருந்துகளுக்கு தமிழக பதிவு பண்ணதே கிட்டத்தட்ட 5200 பேருந்துகள், அப்புறம் பிரமாணம் பதிவு பண்ணது கிட்டத்தட்ட 6000 பேருந்துகள் இன்றைக்கி வந்துருச்சு. துறை வந்து பெருசாக வளர்ந்துருச்சு. ஆனால் வந்து இதில் லாபம் இருக்குமாங்கிறது இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட பெட்ரோல் விலை வேறு, டீசல் விலை நீங்கள் 10 ரூபா இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சாலை வரி பெரிய சுமையாக இருக்குது, இன்சூரன்ஸ் கட்டணம் உயர்ந்திருக்கு, டோல்கேட் கட்டணம் நீங்கள் என்ன பண்ணாலும் உயர்ந்துக்கிட்டே போகுது. வருடத்துக்கு ரெண்டு வாட்டி இது பண்ணுறாங்க. நீங்கள் டோல்கேட்டை பொறுத்தவரை நாங்கள் மத்திய அரசில் பல கோரிக்கை வைக்கிறோம். இதே வந்து நீங்கள் பல உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா பொது போக்குவரத்து வாகனங்களுக்கு வந்து டோல்கேட்டில் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க, டீசலில் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. இது மாதிரி நிறைய வேணால் பொது போக்குவரத்தை வந்து ஊக்குவிக்கணுக்காக பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் அது கிடையாது. அரசு பேருந்துகளுக்கும் டோல்கேட் கட்டணம் வசூலிக்கிறாங்க, தனியார் பேருந்துகளுக்கு வசூலிக்கிறாங்க. அது மாதிரி எங்களுக்கு தேவையான செலவுகள் வந்து வருடம் கிட்டத்தட்ட 20% ஒரு 40% உயர்ந்துக்கிட்டே போகுது. இப்போ ஒரு 4-5 வருடம் முன்னாடி வந்து பஸ் சேசஸ் வந்து 20 லட்சம் இருந்துச்சு, இன்றைக்கி வந்து பஸ் சேசஸ் 40 லட்சம் வந்துருச்சு. அன்னைக்கு வந்து ஒரு நான்-ஏசி பேருந்து வந்து ஒரு 55 லட்சத்தில் வாங்குற கண்டிஷன் போய் இன்றைக்கி ஒரு 75 லட்சம் இருந்தால் தான் நான்-ஏசி பேருந்து வாங்குற சூழ்நிலை. எல்லாமே உயர்ந்திருக்கு. ஆனால் வந்து கட்டணம் உயர்ந்திருக்கானா இல்லை, அதுதான் பிரச்சனை. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 2012 காரைக்குடி ரூட்டில் நாங்கள் ஒரு பேருந்து ஓட்டுறோம். அன்றைக்கி வந்து ஆம்னி பேருந்து கட்டணம் வந்து ஒரு ஏசி ஸ்லீப்பர் வந்து கேபிஎன் போட்ட பெரிய 900 899 போடுவாங்க. நாங்கள் வந்து ஒரு 800 850 போட்டுவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 550 ரூபா. நீங்கள் ரெட் பஸ்ஸில் போய் பார்த்தீங்கன்னா 550. ஏன்னா காம்படிஷன் இப்போ விழா காலங்களில் ஃபுல்லாக இருக்குது, சாதாரண நாட்களில் வந்து குறைவாக இருக்குது. நான் எக்ஸாம்பிள் ஒரு சென்னை டு மதுரை எடுத்தேன்னா ஒரு வண்டியோடைய செலவு வந்து 30,000 ரூபா வரும். டீசல், டோல்கேட், டிரைவர் பேட்டா, வண்டி மெயின்டெனன்ஸு, எஃப்சி, இன்சூரன்ஸு, வண்டி டிப்ரிகேஷன் இதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா 30,000 ரூபா செலவு வரும். ஆனால் நாங்கள் மினிமம் 1000 ரூபா போட்டால் தான் ஃபுல்லாக போனால் தான் கட்டுப்படியாங்க. ஆனால் எல்லா நாளும் பேருந்து ஃபுல்லாக போகிறதில்ல. கிட்டத்தட்ட வந்து ஆக்குபென்சி வந்து 60 to 80% தான் போகுது. சாதாரண நாட்கள் போகும்போது நீ 550 ரூபா போட்டு ஓட்டுறாங்க. ஓட்டும் போது கிட்டத்தட்ட இன்னைக்கு பேருந்து இன்னைக்கு இயக்குன்னா 40-45% வந்து இன்னைக்கு லாஸில் போகும். அந்த லாஸை வந்து நீங்கள் 35 நாள் தான் நல்ல பயங்கர ஹெவி ரேட் போடலாம். அதில் இன்னொரு 30 நாள் என்ன போடுறோம்னா நார்மல் ரேட்டில் எங்களுக்கு காஸ்டிங் போகுது. கிட்டத்தட்ட 300 நாள்கள் நஷ்டத்தில் ஓட்டி இதை ஆவரேஜ் பண்ணி பண்ணும்போது அதை பேலன்ஸ் ஷீட் கரெக்ட் பண்ணும்போது ஒரு பெரும் கஷ்டமாக இருக்குது. அதனால இன்றைக்கி ஆம்னி பேருந்து லாபமாக போகுதுன்னா லாபமாக போகலை, அதுதான் உண்மை.
இதுக்கான மாற்றங்கள் என்ன சார்? ஆம்னி பேருந்துகள் லாபமாக போகணும் அப்படின்னா என்ன மாற்றங்கள் நடந்தால் அது போகும்? அதுக்கு நாங்கள் மத்திய மாநில அரசுகள்கிட்ட என்ன கேட்குறோம்னா, 1988 மோட்டார் வாகன விதிகளில் இருக்கும்போது அன்னைக்கு சுற்றுலா பேருந்துகள் மட்டும்தான் இருந்தது. மாநிலங்களுக்கு இடையோ நகரங்களுக்கு இடையே ஓட்டுறதுக்கான ஆம்னி பேருந்து இல்லை. இது ஒரு 70க்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 40 கோடி பஸ்ஸுகள் இருக்குது. அதில் வந்து 6.5 crores வந்து அரசு பேருந்துகள், 32.5 crores வந்து நம்ம தனியார் பேருந்துகள். இவ்வளோ பெரிய துறை வளர்ந்துருச்சு. இப்போ வந்து அதுக்குன்னா ஒரு பர்மிட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் அரசு உருவாக்கணும். நாங்கள் மத்திய மாநில அரசு தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம். ஆம்னி பேருந்துகளுக்கு புதுசாக ஒரு பர்மிட் கொடுங்க. அதில் வந்து குறைந்த அளவு கட்டணம் அதிக அளவு கட்டணம் நிர்ணயிச்சு கொடுங்க. ஏன்னா அந்த துறையில் வந்து ஆம்னி பேருந்தாவே கட்டண கொள்ளை மாதிரி இது வருது. ஆனால் எந்த உரிமையாளரும் சம்பாதிக்கலாம், எந்த உரிமையாளரும் பெரிய வசதி வாய்ப்பு ஆகணும் இல்லை. போதுமான ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வங்கிகளில் கடன் பெற்று அந்த கடன் கஷ்டப்பட்டு கட்டி ஒரு துறையே ரொம்ப பொருளாதார சிக்கலோடு தான் போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து மத்திய மாநில அரசுகளை வந்து ஒரு தனி விதி உருவாக்கி பேருந்துகளுக்கான கட்டணம் நிர்ணயித்து கொடுங்கன்னு தான் கோரிக்கை வச்சுட்ருக்கேன். இந்த அரசுகிட்ட கேட்டிருக்கோம், பண்ணித்தரம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்க, 500 பேருந்துகளில் அரசு கட்டணத்திலே வந்து நாங்கள் இயக்க போகிறோம் அப்படின்னு. கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது ஏன் 500 பேருந்துகள் எல்லா பஸ்ஸையும் இயக்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து தவறு. நண்பர் சொல்லும்போது தவறாக சொல்லிட்டாரு. நான் 302 நாட்கள் அரசு பேருந்தை விட குறைவாக தான் ஓட்டுறோம். அது என்ன 302 நாள் இன்றைக்கி கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து ஒரு 1400 பஸ் இன்றைக்கி போகுதுன்னா இன்றைக்கி போட்ட டிக்கெட்லாம் அரசு பேருந்தை விட ரொம்ப குறைவாக பண்ணிக்க. கோயம்புத்தூருக்கு 874 ருபீஸ் இன்றைக்கி வீக்கெண்ட்னா 970 ருபீஸ் இருக்கான். அந்த 970 ருபீஸை விட எங்கள் பேருந்துலாம் குறைவாக தான் ஓடுது. ரேட்டு வந்து 500, 600, 700 காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி வெஹிக்கிள் ஆஃப் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட 7 விதமான பேருந்துகள் இருக்கான். நான் ஏசி, ஏசி சீட்டர்ஸு, அப்புறம் ஸ்லீப்பரில் வந்து ஏசி ஸ்லீப்பரு, நான் ஏசி ஸ்லீப்பரு, அப்புறம் மல்டி ஆக்சலு, ஸ்கேனியா, வால்வோவில் வந்து அதில் வந்து வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் சிங்கிள் ஆக்சல், அது மாதிரி 6-7 வெரைட்டிஸ் பேருந்து எங்கள்கிட்ட இருக்கோம். விதமான பேருந்தில் வச்சுருக்கேன். நீ கழிவறை பேருந்து பண்ணிட்டோம். நாங்கள் எல்லா வசதியும் பண்ணிட்டோம். உள்ளே வந்து பண்ண பின்னாடி நீ கட்டணம் வந்து குறைந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்க, அது நடந்தால் நல்லாயிருக்கும். கூடிய சீக்கிரம் ஒரு மாற்றம் வரும். இருந்தாலுமே இந்த பெண்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக பயணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மேனிஃபெஸ்டோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. அது இன்னும் அறிவிக்கலை. அதுவும் வந்துச்சு அப்படின்னா எல்லா பெண்களுமே கவர்மெண்ட் பஸ்ஸை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அது இன்னும் உங்களுக்கு லாஸ் கொடுக்குமா இல்லை எப்படி இருக்கும்? அப்படி குறிப்பாக பெண்கள் எல்லாருமே கவர்மெண்ட் பஸ்ஸில் சரி நம்ம ஃப்ரீயாகவே அங்கே போய்க்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இல்லை, அந்த பொறுத்தவரை நீங்கள் ஆல்ரெடி வந்து கடந்த கால அரசு வந்து நகரங்களுக்குடைய பேருந்தில் வந்து பெண் பயணிகளுக்கு இலவசமாக கொடுத்தாங்க. இப்போ வந்து நம்ம இப்போ உலகத்திலே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பொது போக்குவரத்து வந்து அரசு மட்டும் நடத்த முடியாது, தனியார் பங்களிப்போடு நடத்தினா தான் அது சிறப்பாக நடத்த முடியும். இப்போ எல்லாம் இப்போ போதுமான போக்குவரத்து கொடுக்க முடியும். இப்போ அரசு மட்டும் நம்ம இங்கே 20,000க்கு மேற்பட்ட பேருந்து இருக்குது. ஆனால் அரசு பேருந்து மட்டும் இங்கே சிறப்பாக செயல்பட முடியுமா? இல்லை, அரசு பேருந்து மட்டும் வச்சுக்கணும், தனியார் துறையே இல்லை. அரசு பேர் சிறப்பாக தேவையான வசதி பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இப்போ அரசு பேருந்து சேவைத்துறை. நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஆம்னி பேருந்துகளில் இப்போ ஒரு காரில் போகிறவங்க வந்து ஆம்னி பஸ்ஸில் போகிறாங்க. இப்போ நீங்கள் இப்போ ஒரு சென்னை டு மதுரை வந்து ஒருத்தர் போகணுன்னா ஆம்னி பேருந்தில் போகிறாங்க. ஒரு காரில் போகிற பயணிகள், விமானத்தில் போகிற பயணிகள், ட்ரெயினில் போகிற பயணிகளுக்கு தேவையான சொகுசான பேருந்தை வந்து தனியார் உதவி கொடுக்க முடியும். அரசு துறை வந்து அது கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து அது ஒரு சேவைத்துறையாக கொடுக்கணும். அத்தியாவசிய தேவைகளுக்கு உள்ளதை பேருந்தை கொடுக்கணுமே ஒழிஞ்சு இது மாதிரி சொகுசு இதெல்லாம் அரசு கொடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து அந்த துறை வருஷத்துக்கு அவ்வளவு நம்ம மக்கள் பணத்தை வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஃபினான்ஸ் ஷார்ட்டேஜ், சர்வீஸ் பண்ண முடியலை, நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அரசு பேருந்துகளை நான் குறையாக சொல்லலை, ஏன்னா பண்ண முடியாது. அந்த காஸ்டிங்கில் வச்சு அந்த துறையை நடத்த முடியாது. நீங்கள் இப்போ இந்த 58 பைசா என்னமோ இயக்குறாங்க. ஒரு இன்றைக்கி பேருந்து வந்து பர் கிலோமீட்டருக்கு அரசு பேருந்தில் 0.58 பைசாவுக்கு பேருந்து கட்டணம் வசூலித்து இயக்குறாங்க. இந்தியாவிலேயே இதுதான் ரொம்ப குறைவான கட்டணம். அந்த துறையை நடத்த முடியாது. இப்போ இதில் தனியார் பங்களிப்போடு கிட்டத்தட்ட இந்த மப்சல் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 6000 பஸ்ஸஸ் ஓடுது. மப்சல் பெரிய பஸ்ஸஸ், மினி பஸ்ஸஸ்லாம் ஓடுது. இப்போ அந்த துறையை நம்ம பாதுகாக்கணும். நீங்கள் அரசு துறையை மட்டும் பண்ண முடியாது. அதுக்கு இந்த ப்ரீ பஸ்ஸஸ்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான வந்து இப்போ நீங்கள் அரசுலேயே வந்து எல்லா இப்போ சாதாரண பேருந்து வச்சுருக்காங்க, டீலக்ஸ் வச்சுருக்காங்க, எக்ஸ்பிரஸ் வச்சுருக்காங்க, அதுக்கு கட்டணம் உயர்த்துறாங்க. அதே மாதிரி இந்த தனியார் துறைகளுக்கு லாபம் நடத்துறதுக்கான அத்தியாவசிய தேவைகளை வந்து அரசு பண்ணணும். இது கடந்த ஒரு 10 வருடங்களாகவே இப்போ 2 அரசுகளுமே அந்த
அரசுக்கு அந்த தனியார் துறைக்கு தேவையான இதை கட்டணத்தை பண்ணவே இல்லை. அதனால இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 6000 பேருந்துகளில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருந்துகளை வந்து இயக்க முடியாத சூழ்நிலையும் எல்லா பேருந்துகளும் இந்த மாவட்டங்களுக்கு ஓடிய பேருந்துகளாக நடத்த முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. இதே இது வந்து நீ இப்போ இது எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ கொடுத்தாலும் ஆம்னி பேருந்து ஏற்கனவே நடத்த முடியல, நடத்த முடியாது. அதுக்கு தேவையான நீ இப்போ பண்ண தேவையான உங்களுக்கு இல்லை, லாஸ் இல்லாமல் நடத்துறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு பண்ணணும். அதுதான் ஒரு சரியான அரசாக இருக்கும். நீங்கள் வாட்டுக்கு சும்மா இப்போ அறிவிப்பு கொடுத்துட்டு அந்த துறையும் கெட்டுப்போக வச்சு இருக்க ஒரு துறையும் கெட வைக்கிறது வந்து ஒரு நல்ல பொருளாதார கொள்கையாக இருக்காது, நல்ல அந்த துறையும் வளராது. ஏற்கனவே அந்த துறையை மட்டும் நம்ம போக்குவரத்தில் நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். ஃபினான்ஷியலாக இது பண்ணிக்கிட்டு அரசும் கஷ்டப்படுது, தனியார் துறையும் கஷ்டப்படுது. அதுக்கு தேவையான ஃபினான்ஸ் சொல்யூஷனு இதெல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணணும். இதை நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்கோம், பண்ணுவான்னு எதிர்பார்க்கலாம். மேலிடத்துல வந்து லஞ்சங்கள் இல்லை, ஆனால் இன்னும் கீழ் மட்டத்தில் நிறையா இருக்குது அப்படின்றீங்க. அது கம்ப்ளீட்டாக மாறிச்சு, லஞ்சம் இல்லாமல் அது மாறிச்சு அப்படின்னா என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்? மக்களுக்கு இது மூலமாக இன்னும் என்ன மாதிரி நல்ல விஷயங்களை, இன்னும் நல்ல சேவைகளை உங்களால் கொடுக்க முடியும் சார்? கண்டிப்பாக. இல்லை இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு பேருந்து இயக்குறோம்னாவே ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து அந்த வாகனத்தை பதிவு பண்ணுறது. ஒரு பேருந்தை வாங்கிட்டு வந்து பதிவு பண்ணுறது உள்ள நடைமுறை சிக்கல்கள், லஞ்ச லாவணியம், சிஸ்டம்ஸ் ரொம்ப ஓல்டாக இருக்குது. அதை பதிவு பண்ணி இயக்க போகும்போது பேருந்துகள் வந்து இப்போ ஒரு காவல்துறையாக இருக்கட்டும் சரி, ஒரு போக்குவரத்துறை அதிகாரம் இருக்கணும், வாகனத்தை வந்து இங்கே நிறுத்தக்கூடாது. நீங்கள் இப்போ சென்னையிலே பார்த்துருப்பீங்க, அரசு பேருந்துகளுக்கு அங்கங்கே நிறுத்தி பயணி நிலையத்தை தேவையான இருக்குது, ஆம்னி பேருந்துகள் கிடையாது. நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் இப்போ ஒரு ரெட் ஹில்ஸ்லேருந்து ஒரு வண்டி நாகர்கோவில் எடுக்கிறோம்னா வழியில் இப்போ நாங்கள் வந்து எங்கே தேவைக்கு நிறுத்த போகிறதில்ல, பயணிகள் தேவைக்கு தான் நிறுத்தி ஏற்ற போகிறோம். அது அரசு பேருந்துகள் நீங்கள் எல்லா இடத்துல நிற்கும், ஆனால் ஆம்னி பேருந்து நிற்க முடியாது. அரசு பேருந்துகளுக்கு ஒரு என்ன பண்ணாலும் இது பண்ணுது. நாங்கள் அதே மாதிரி பயணிகளுக்கான சேவை தான் பண்ணுறோம். தனியார் நடத்த தொழில் அதே பயணிகளுக்கான சேவை தான், சேவைத்துறை தான். அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். காவல்துறை மற்றும் போக்குவரத்து அதிகாரிகள் வந்து அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணும்போது தவறுன்னா பண்ணணும். தவறு இல்லாமல் எல்லா இடமும் எல்லாத்துக்கும் ஒரு உடனே ஃபோட்டோ எடுத்து கேஸை போட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா கிட்டத்தட்ட காலாண்டுக்கு சாலை வரி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கட்டுறது. அதோட இது ஃபைன், இது மாதிரி அபராதங்கள் வந்து பெரும் அமௌண்ட்டாக மினிமம் ஒரு பேருந்துகளுக்கு 15 to 20,000 ரூபா வந்தது. அது மாதிரி இந்த தனியார் துறையை நீங்கள் வந்து கிட்டத்தட்ட சேவைத்துறையாக பார்த்து தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணும். இப்போ வந்து ஒரு பேருந்து நிறுத்தி இயக்கிறதுக்கு தேவையான ஸ்டாப்ஸ் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகத்தில் எங்கே ஒரு சுற்றுலா பிளேஸ் போனீங்கன்னாலும் ஃபஸ்ட்டு வந்து அங்கே பார்க்கிங் பிளேஸு பேருந்துக்கு தான் இருக்கும், ரெண்டாவது தான் காருக்கு இருக்கும், அடுத்தது தான் 2 வீலரு சைக்கிளாக இருக்குமே ஒழிஞ்சு. ஆனால் இங்கே நம்ம தமிழகத்தில் இந்தியாவில் அது மாதிரி கிடையாது. நீங்கள் சென்ட்ரலில் போனீங்கன்னா பேருந்து நிறுத்த வசதி இருக்கா, கார் நிறுத்த வசதி இருக்கா. நீங்கள் ஒரு காரில் வந்து 2 பேர் 3 பேர் போகிறாங்க, ஒரு பேருந்தில் 40 பேர் போகிறாங்க. ஒரு பேருந்து இயக்கிறதுனால சுற்றுச்சூழல் மாசு குறையுது, கிட்டத்தட்ட பொருளாதாரத்தில் டீசல் பயன்பாடு குறையுது. இது மாதிரி நிறைய இப்போ நம்ம போக்குவரத்து நெரிசல் குறையுது. பேருந்துக்கு பேருந்து வந்து நிறைய வரணும். இப்போ பாரத பிரதமர் கூட ஒரு 2-3 மாதம் முன்னாடி சொல்லியிருந்தார், பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சைடு சொல்கிறாங்க, இன்னொரு சைடு வந்து பொது போக்குவரத்து இயக்கிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கினாத்தானே பயன்படுத்த முடியும். ஒரு நாளைக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்து 5 லட்சம் பயணிகள் போகிறாங்க. நம்ம ட்ரெயினில் பொறுத்தவரை 2.5 கோடி பயணிகள், மெட்ரோ சேர்த்தா 3.5 கோடி. ஆனால் பேருந்துகளில் மட்டும் கிட்டத்தட்ட நான் சொன்னது மாதிரி 40 கோடி பயணிகள் பண்ணுறாங்க. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படியா இருக்குது. ஃப்ளைட்டில் உள்ள ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலை, பேருந்து நிலையங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலை அப்படியே மாறி எதிர்மாதிரியாக இருக்குது. அதெல்லாம் உருவாக்கணும். அரசு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நிறைய உருவாக்கி இதெல்லாம் பண்ணும்போது பயன்படுறது பயணிகள் கண்டிப்பாக பயன்படுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்க்கும்போது அதர் ஸ்டேட்டில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு வந்து நிறையா பேருந்துகள் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. இங்கே அதிகமான பேருந்துகள் நாகாலாண்டில், கர்நாடகாவில், பாண்டிச்சேரியிலலாம் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. அது என்ன காரணத்துக்காக அவங்க அதர் ஸ்டேட்டில் போயிட்டு அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணிட்டு வராங்க சார்? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து இது முன்னாடி இருந்துச்சு, இப்போ வந்து குறைஞ்சிது. முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிட்டுக்கு முன்னாடி ஒரு 2020க்கு முன்னாடி வந்து படுக்கை வசதி பர்மிட் வந்து தமிழகத்தில் கொடுக்காமல் இருந்தாங்க. அப்போ வந்து என்எல், ஏஆர், ஓடி, பிஒய் நிறைய வண்டி ஓடிச்சு. இப்போ 2020க்கு அப்புறம் அதான் அந்த 1400 பேருந்துகள் தான் தமிழகத்தில் வந்து பதிவு பெற்றது. அதுக்கப்புறம் 10 பர்மிட் கொடுத்தோன்னே இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 6000 பேருந்துகள் கிட்ட தமிழகத்தில் வந்துச்சு. நீங்கள் இப்போ இன்டர்ஸ்டேட் ஓட்டுற வண்டியை இப்போ சென்னையிலோ இல்லை தமிழகத்திலேருந்து கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, இந்த பாண்டிச்சேரி மாநிலம் இன்டர்ஸ்டேட் ஓட்டுற வண்டியிலே மொத்தம் 1000 வண்டியில் 700 வண்டி நம்ம தமிழக பதிவு பெற்ற வண்டியை தான். 300 வண்டி தான் வெளிமாநிலம். அது நீங்கள் சொல்கிறது உண்மை தான். ஒரு காலகட்டத்தில் இருந்தது, இன்றைக்கி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, ரொம்ப பெர்சன்டேஜ் குறைஞ்சி இன்றைக்கி ரொம்ப குறைவாயிருச்சு. தமிழக பதிவு பெற்ற பேருந்துகளும் அதிகமாக இருக்குது. இல்லை இப்போ நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பேருந்து வாங்கி இப்போ நிறுத்தி வச்சுருக்காரு, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாளாக பதிவு பண்ணாமல் நிற்கிது. அவர் இன்னும் ஒரு 10 20 ரூபா பார்ப்பார். இங்கே தமிழகத்தில் அந்த பர்மிட் கொடுக்கலாம் என்ன பண்ணுவார், அந்த வாகனத்தை என்ன பண்ண முடியும், லோன் வாங்கி பக்கத்து எந்த மாநிலத்துக்கு ஓட்டுவாரோ அங்கேயே பதிவு பண்ணிடுவார்.
பதிவு பண்ணி இயக்க போகிறார். இயக்க போகும்போது தமிழகத்தில் சாலை வரி செலுத்தி தான் இயக்குவார். இருந்தாலும் அதில் வர சிஎஸ்டி ரெவன்யூ 5% டிக்கெட் ஒரு வண்டி ஓடணும்னா 10 லட்சம் மாதத்தில் வந்து 10 லட்சம் எங்களுக்கு சேல்ஸ் வருது. அதில் 5% சிஎஸ்டி கட்ட போகிறோம். ப்ளஸ் வண்டி சேசஸ் எடுக்கும்போது அதில் வந்து கிட்ட 12-13 லட்ச ரூபா சிஎஸ்டி வருது. அதில் 50% வரப்போகுது. அதெல்லாம் பதிவு பண்ணுறதுக்கு தேவையான விரைவாக பண்ணுறதுக்கான இது பண்ணாங்கன்னா பண்ணுவாங்க. இல்லைன்னா வெளி மாநிலத்தில் தான் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம தமிழக அரசு அதுக்குள்ளே தேவையான இந்த போக்குவரத்து ஆணையர் வந்து அது சம்மந்தமாக நிறைய எங்கள்கிட்ட புது ஆணையர் வந்திருக்காங்க. அவங்க நிறைய விஷயம் கேட்டிருக்காங்க. அது மாதிரி மாற்றி கொடுத்தாங்கன்னா தமிழகத்திலே பதிவு பண்ணி இயக்க தயாராக இருக்காங்க. ஏன்னா நாங்கள் போய் வெளி மாநிலத்துலேருந்து பதிவு பண்ணி இருக்கும்போது எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் உண்டு. இங்கே அதுக்கான சிஸ்டமை மாற்றி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் பதிவு பண்ணி இயக்க தயாராக இருக்கோம். ஓகே, அதுக்கான கோரிக்கைகளும் வச்சிருக்கீங்க, கூடிய சீக்கிரம் நிறைவேறும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான வேலைகள் நடக்கிறத பார்க்குறீங்களா? ஏன்னா எப்பவுமே ஒரு கோரிக்கையை நம்ம வைக்கும்போது கூடிய சீக்கிரம் அதை பரிசீலனை பண்ணி நாங்கள் நிறைவேற்றுவோம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த ஆட்சியில் அதுக்கான வேலைகள் எல்லாம் எவ்வளோ வேகமாக நடக்குது, அதை நீங்கள் ஏதாவது உணர்ந்தீங்களா? ஓகே, நம்ம ஒரு விஷயம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம், அதுக்கான வேலைகள் நடக்குது அப்படிங்கிறத. இல்லை, அதான் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஆணையர் இருந்தாங்க. அவங்க சரி சில அந்த பர்மிட் கொடுக்குறது இதெல்லாம் ஒரு சரியாக பண்ணலன்னு அந்த பழைய ஆணையரை மாற்றிட்டு நீங்கள் புது ஆணையரை போட்டிருக்காங்க. இவங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஒரு விஷயம் நடக்காத போதே அந்த ஆணையரை மாற்றும் போது புது ஆணையர் பண்ணுவார் தான் அரசு மாற்றுறாங்க. அதனால் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம், நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். ரொம்ப நன்றி சார், நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.